ஹாய் ரியா ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரோட்டில் இருக்கிற வெள்ளோடு பேர்ட் சென்சுரியில் தான் இருக்கிறோம். அதாவது பறவைகள் சரணாலயத்தில். இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க, மாமனாரும் அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. இந்த வழியாக தான் போவோம் வருவோம், ஆனால் இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே காலில் நின்னதுனால கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ரியா ஃபேமிலிஸ், நம்ம வந்துட்டு இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும். முன்னாடியே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற செடி என்னமோ வளரவே வளராது. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி செடியை பார்க்கும்போது ரொம்ப ஆசை வந்துடும். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா முன்னாடியே நடந்து போனாங்க, ஏன்னா இது அவங்களுக்கு தெரிஞ்ச இடம். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வந்திருக்கேன். ஆதித்யா வந்து 7 மாதம் வயிற்றில் இருக்கும்போது வந்துட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் செகண்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாமனாரும் இங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. டெத் ஆகிறதுக்கு ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி வரைக்குமே மாமனார் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளேஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஈரோட்டில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை. இப்போ நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறையா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம ஈரோடு சரௌண்டிங்கில் இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். செம்ம பிளேஸ் தான். அதிகமாக இங்கே பார்த்திங்கன்னா லவ்வர்ஸ் தான் இருக்காங்க. நானும் வீடியோ எடுப்பேன், லவ்வர்ஸை பார்த்தோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் இறக்கிடுவேன். ஆனால் அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு லவ்வர்ஸ் பார்க் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் அப்பப்போ வந்து சத்தம் போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க அதுக்கே போட்டுக்கிறதுல போல் இருக்குது. அங்கங்கே உட்காந்துட்டு தான் இருக்காங்க. இடமெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. எனக்கு இந்த தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் எங்கேயும் நம்ம வேறு ஏதோ கண்ட்ரிக்கு போயிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த மரத்துக்கு கீழே காற்று பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு. நல்லா டைம் பாஸ் ஆகும் போல் இருக்குது. நான் சொன்னேன், ஏன்டா இந்த மாதிரி இடத்துக்கு பசங்களை கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிற அப்படின்னு. சரி நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு அங்கேயே ஒர்க் பண்ணனாலே என்னமோ தெரிலங்க, அங்கே போகிறதுனாலே அவருக்கு அங்கேயா அப்படிம்பாங்க. ஆனால் எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார் அவங்க எல்லாருமே ஹஸ்பண்டை கூப்பிட்டு நலம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க அப்படிங்கும் எல்லா சார் அவங்களுமே வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்க, என்ன பண்ணுற, எங்கே ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்காம்மா, பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க, ஜாலியாக ரவுண்ட்ஸ் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு சொன்னதுனால டீ வச்சு கொடுத்தாங்க கேண்டீனில். அது அவரும் குடிச்சிட்டாங்க. ஒரு ஏசி ரூம் இருக்குது பாப்பா, அதை வீடியோ எடு, இதுக்காக நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சாரோட நேமுங்களாமா, அவருக்கு தான் நான் வண்டி ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாரோட நேம் கல்வெட்டில் இருந்துச்சு. அதையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு சார்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 25, சின்ன பசங்களுக்கு வந்து 15. அதுக்கப்புறம் பைக்குக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபாயும், காருக்கு வந்து 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு வந்துட்டு என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈரோடு சரௌண்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே போயிருப்பீங்க. போனவங்க வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.